வணக்கம். காலம் யாருக்காகவும் காத்திருக்கிறதில்ல. அதே மாதிரி காலத்தின் மாற்றங்களும் யாருக்காகவும் காத்திருக்கிறதில்ல. மாற்றத்த தள்ளி போடலாமே தவிர மாற்றத்த தடுத்து நிறுத்த முடியாது அப்படிங்கிறத நம்முடைய உறவுகளுக்குள்ளும் பார்த்துருக்குறோம் அப்படிங்கிறது தான். இங்கே ஒரு கதை, சின்ன கதை. மதுரைக்கு பக்கத்தில ஒரு விவசாய கிராமம். அந்த கிராமத்தில பெரியசாமி அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவரு தன்னுடைய மனைவிய இழந்துட்டாரு. அவருக்கு 2 பசங்க. பெரிய பையன் முருகன், 2வது பையன் கார்த்திக் 2 பேர் இருக்காங்க. ஸோ இவர் மனைவிக்கு பிறகு பிள்ளைங்க மட்டும் தான் வாழ்க்கை அப்படிங்கிறதையும், ப்ளஸ் இந்த குடும்பத்தை பார்த்துக்கிறது தான் முக்கியமான வேலை அப்படிங்கிறதையும் பார்க்குறாரு. இதில் பெரிய பையன் பேர் முருகன். முருகன் வழக்கமா பெரிய பசங்க பொறுப்பு இல்லாமல் போயிருவாங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் பல நேரங்கள்ல பெரிய பையனுடைய பொறுப்பு தான் குடும்பத்தையே வாழ வைக்கும் அப்படிங்கிறது தெரியும். அந்த மாதிரி முருகன் ரொம்ப பொறுப்பான பையன். அப்பாவுக்கு வயசாயிருச்சு. ஸோ அவருடைய டியூட்டிஸ் எல்லாத்தையும் முழுசுமா எடுத்து வயலை பார்த்துக்கிறது, வீட்டை கவனிச்சுக்கிறது, வீட்டுக்கு வேணுங்கிறத வாங்கி போடுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் அந்த பையன் இருக்கானே கார்த்திக் அவரை மாதிரி அவ்வளவு பொறுப்பு இல்லை. அவன் என்ன நினைக்கிறான்னா, வீடு ரொம்ப வசதியாக இருக்குது, இந்த சொத்தெல்லாம் நம்மளுது அப்படின்னு தோணுது. அதனால ஒரு நாள் என்ன தோணுனாக்கா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு, இங்கேயே எத்தனை காலத்துக்கு அந்த கிராமத்தில் கிடக்கிறது, அவ்வளோதான் படம் வச்சிருக்கீங்களா, வாடா போலான்னு அவங்க அப்பா கிட்ட கேட்குறான். அப்பா, எனக்கு என் சொத்தை பிரித்து கொடுங்க, நான் பிஸ்னஸ் பண்ணணும், என்னால் அந்த மண்ணில் உழண்டுக்கிட்டு திரிய முடியாது, என்னால் சகதியிலையும் சேர்லையும் நிற்க முடியாது என்னால். அப்போ அவர் சொல்கிறார், டேய், இந்த சதையும் சேர்ந்தாண்டா உனக்கு வாழ்க்கை கொடுத்தது அப்படின்னா. இல்லை, எனக்கு என் சொத்தை பிரித்து கொடுங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னொன்னே வேறு வழியே இல்லாமல் அவர் சொத்தை 2ஆக பிரித்து எல்லாத்தையும் அவன்கிட்ட கொடுக்குறாரு. அவன் எல்லாத்தையும் விற்று காசாக மாற்றிக்கிட்டு சென்னையை நோக்கி போகிறான். சென்னையில் போனால் தெரியுமே, சென்னை உங்களை வரவேற்க காத்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறதும், வாழ வைக்க வாழ்க்கை இல்லாதவனுக்காக வாழ்க்கை கொடுக்கறது சென்னை தான் அப்படிங்கிறதும் இருக்குது. அதே நேரத்தில் காசை கொண்டு போய் கரியாக்கிறவனும் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் போகிறான், பணத்தை கொண்டு போகிறான். பணத்தை பார்த்தோன்னே அவனை சுற்றி ஏகப்பட்ட நண்பர்கள், காஸ்ட்லியான பைக்கு, நடுராத்திரியில் ஈசிஆரில் ரைடு, ரேஸு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனால் பப்பில் தண்ணி, கடற்கரையில் தண்ணி அப்படின்னு தண்ணியை போட்டு சொல்லிட்டு ஒன்றுமே இல்லாமல் போயிடுறான். கடைசியாக எந்த கடையில் போய் பம்பிள் போனோம், அந்த பரோட்டா கடையில் வேலைக்கு சேர வேண்டிய நிலைமை. அதை கொறுக்கிறது, பாத்திரங்கள் வருது, அதை பார்த்துட்டு சாப்பிட்டு அது கிச்சன்லேயே மூலையில் தூங்குறது அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டான். முடியுதில் நல்ல சாப்பாடு கிடைக்கல, வாழ்க்கையே வெறுத்து போயிடுது அவனுக்கு. வீட்டுக்கு போகலான்னு நினச்சாக்க ஈகோ இடம் கொடுக்கல, எல்லாத்தையும் பிச்சுட்டு வந்துட்டோமே, நம்ம போய் எங்கே போய் அங்கே சாப்பாடு சாப்பிட்றதுன்னு தோணுது. ஆனால் ஒரு நேரத்தில் அவனால் இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியாது அப்படின்னு அவனுக்கு தோணுது. நம்ம அப்பாவெல்லாம் அங்கே இருக்கிறாரு, அண்ணன் இருக்கிறாங்க, ஏற்றுப்பாங்க. சரி, ஆனால் ஒன்று, போய் நமக்கு சொத்துலாம் பங்கு கேட்க வேண்டாம், நம்ம போயிட்டு, எப்பா நான் அங்கே போய் இங்கே ஒன்றுமில்லாமல் திரியறதுக்கு நம்ம வீட்டில் நான் ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு பையை தூக்கிட்டு லாரியில் ஏறி, ஏன்னா காசு கிடையாது இல்லையா, லாரியில் ஏறி இறங்கி வீட்டுக்கு நடந்து ஒடியாரான். வீட்டுக்கு நடந்து வரும்போதே இங்கிட்டேருந்து ஊரில் மக்கள் போய் சொல்லிடுறாங்க, பெரியசாமிகிட்ட உன் மகன் வாரான் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவர் வீட்டுக்கு ஒடியாராரு. ஆனால் இவன் நினச்சிட்டு போனாக்க அடித்து போட்டு தூக்கிடுவாங்களோ, துரத்தி விட்டுருவாங்களோ, விளக்கு மாத்திரை அடிச்சிருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தோணும் இல்லையா நம்ம ஊரில். அந்த மாதிரி நினச்சிட்டு போனாக்க அவங்க அப்பா ஒடியாந்து மகனே அப்படின்னு கட்டி பிடிக்கிறாரு. அவன் ஷாக் ஆகிடுறான். என்னடா அது, இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், என்னமோ சொல்லலாம்னு அந்த பாசம்ங்கிற தாய் பாசம், தந்தை பாசம்ங்கிறது இருக்கு இல்லையா. அவர் கட்டி பிடிச்சி வாடான்னு கூப்பிட்டு போய் எல்லாத்திரையும் சொல்கிறாரு. எனக்கு இல்லைப்பா, நான் தப்பு பண்ணிட்டேன், ஒரு தப்பும் பண்ணலடா, நீ வந்துட்டு இல்லையா, போதும், எனக்கு போதும், அப்புறம் மீதியெல்லாம் பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லி அவனை பாசமாக கட்டி பிடிக்கிறத பார்த்து முருகன் நொந்து போய் நிற்கிறான். என்னடா அது, நம்ம தினம் காலையில் ராத்திரி உழைக்கிறோம், ஆனால் அவனுக்கு தான் அப்பா மரியாதை கொடுக்குறாரு அப்படிங்கிறப்ப சொல்கிறாரு, முருகா, இதுக்கெல்லாம் வருத்தப்படக்கூடாது, என்கிட்ட இருக்கிறது எல்லாமே உனக்கு தாண்டா, ஒன்று தாண்டா, இது உன் சொத்தில் தான் நான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன், ஆனால் அவன் என் மகன் இல்லை, உன் தம்பி இல்லை, அவன் வந்திருக்கான்ல, அதை கொண்டாடணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வெட்ரா கோழியன்னு வச்சு பெரிய விருந்து வைக்கிறாங்க அப்படிங்கிறது தான். இந்த விருந்து வைக்கிறது நியாயமா, அவனை ஓடிப்போன பையனுக்கு இவ்வளவு செய்யணுமா அப்படிங்கிறதுல இந்த இடத்துல முக்கியமான எந்த தப்புனாலும் மன்னிக்கிறதுக்கு மனுஷனுக்கு மனம் வேணும் அப்படிங்கிறதும், 2 குடும்பத்துக்குள்ளே ரொம்ப காலம் துரோகம் நிற்காது அப்படிங்கிறது தான்.